ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு sEVERYTHING. நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கான காரணம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல நானே சொல்லிடுறேன். ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? நேற்றுக்கு பேஞ்ச மழையில் யாரும் மாஸ்க் போட மறந்துடாதீங்க. ஏன்னா கொரோனா ஒன்று நம்மளை விட்டு போகல. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருந்தால் கை கழுவணும். நம்ம சேனல் வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னை இவ்வளோ பேச வச்சிட்டிங்க. ஆனால் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் தெரிக்க விடுங்க. இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லா ராசி நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள் நாள் கெட்ட நாள் நினச்சிங்கன்னா இந்த 2 சின்ன பசங்க செஞ்ச செய்கை கரெக்டாக நல்லா தெளிவாக கேளுங்க. 6000 செங்கலை கரெக்டாக தப்பான அட்ரஸில் இறக்கி வச்சுட்டு, அதுவும் அவனுங்க சொந்த கையால் 6000 செங்கலை அடுக்கி வச்சுட்டு இதில் ஃபோட்டோ வேறு பிடிச்சி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கானுங்க, தப்பான இடத்துல இறக்கி வச்சிட்டோன்ட்டு. அப்போ இதை கேட்கும் போது உங்களோட நாள் எவ்வளோ நல்ல நாள் நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனல் வீடியோஸை பார்த்து எப்போவுமே என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போவோம். பஸ்ஸில் போனால் சில்லறை கேட்குறாங்க, கடைக்கு போனாலும் சில்லறை கேட்குறாங்க. ஆனால் அந்த காயின்ஸை சேர்த்துக்கு எவ்வளோ காசு ஆகுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 ரூபா காயினை சேர்த்துக்கு 6.10 ருபீஸ் ஆகுது. ஒரு 5 ருபீஸ் காயினை சேர்த்துக்கு 3.69 ருபீஸ் ஆகுது. ஆனால் 1 ரூபா காயின் செய்கிறதுக்கு 1.11 ருபீஸ் ஆகுது. அதாவது 1 ரூபா தான் அதோட டோட்டல் அமௌண்ட்டையும் தாண்டி 11 பைசே போடுறாங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போவோம். 18,150 kilograms ஆஃப் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸையும் 100 க்ரூ மெம்பரையும் தூக்கிட்டு அவர் எங்கெங்கெல்லாம் ஷூட் நடக்குதோ அங்கங்கெல்லாம் அவர் அங்கே செட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவார். வேறு யாரும் இல்லை, டுவேன் ஜான்சன் தான். அதாவது ராக். ஆனால் தான் அவர் பார்க்குற ராக் மாதிரி இருக்கார். வாங்க நம்ம அப்படியே அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம். iPhone 11 வானத்துலேருந்து தூக்கி போட்டிருக்கோம். iPhone 11 எண்ணெயில் பொரிச்சிருக்கோம். iPhone 11 ட்ரை ஐஸ் மேலே வச்சுருக்கோம். iPhone 11 சுற்றி வச்சு தட்டி பார்த்துருக்கோம். இவ்வளோ கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே போட்டு 1 வருஷம் கழித்து எடுத்துருக்கிறது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது 2020 டாய்வானில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா பேடல் போட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவனோட ஐஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டுடுறான். அப்புறமா அது காணோம். மொத்த ஏறி தேடி பார்த்துருக்கப்புறம் அவன் போயிடுறான். அப்படியே எக்ஸாக்டாக 1 இயர் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஏரி வற்றி போய் அங்கே அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ஆள் அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போனா பார்த்துக்கோங்க, ஐஃபோன் கொடுக்குற காசுக்கு வருத்து தான் மக்களே. வாங்க நம்ம அப்படியே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கோட அடுத்த விஷயத்துக்கு அப்படியே போவோம். ஸ்கூலுக்கு லீவு போட்டால் லீவ் லெட்டர் எழுதி தர மாதிரி பென்சில்வேனியாவில் இருக்கிற குடிமகன்கள்லாம் லிக்கர் வாங்கினா அவங்க ஒய்ஃபோட ரிட்டர்ன் பர்மிஷன். ஆமாங்க, A4 ஷீட் எடுத்து மார்ஜின் போட்டு அதில் எழுதி அவங்க சைன் போட்டு கொடுத்தா தான் லிக்கர் கடையில் போய் அவங்க அதை கொடுத்து லிக்கர் வாங்கியே குடிக்க முடியும். அப்போனா இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உலகம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போகலாம். நம்மள நிறைய பேர் நீ பூமிக்கே பாரம் அப்படின்னு நிறைய விட்டு திட்டு வாங்கியிருப்போம். ஆனால் அது உண்மைன்னு உங்களால் நம்ப முடியுமா? சைனாக்காரன் கட்டின டேமு உண்மையாலே பூமிக்கு பாரமாக இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா பூமியோட ரொட்டேஷன் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு. அந்த டேம் பேர் ஜார்ஜஸ் டேம். நீங்கள் கூகுளில் கூட போய் பாட்டு பாருங்கள். அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அது எவ்வளோ வெயிட் இருக்கும் நம்ம கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் போய் செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது போக நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பொண்ணான விரலை தூக்கிட்டு இந்த ஜகதூதே மட்டும் ரெட் கலர் அதை மட்டும் அமுக்கிட்டிங்கன்னா போதும். பக்கத்தில் மணி இருக்கும், அதையும் ஆட்டி விட்ருங்க. முடிஞ்சிச்சு, சிம்பிள் வேலை. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் நான் அப்படியே ஜாலியாகிடுவேன். வீட்டை விட்டு வெளில போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. ஏன்னா இன்னும் கொரோனா போல். வெளில போயிட்டு இருந்தால் கையும் கழுவுங்க. ஏன்னா இன்னும் கொரோனா போல் ஜெர்ம்ஸில் நம்ம சுற்றி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கையும் போட்டுருங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணலான்ட்டு. இனிமேட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹாவ் அ குட் டே அண்ட் அன்டில் தென் பை பை ஃப்ரம் sEVERYTHING. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.